தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு குறித்தும் இந்த கூட்டணிக்கு உள்ள வெற்றி வாய்ப்பு குறித்தும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுடன் நமது செய்தியாளர் தேவப்பிரிய நடத்திய கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். உங்களுக்கான பல்வேறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த தொகுதிகள் திருப்தி ஏற்பட்டிருக்கா? வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதி எங்க தொகுதி தான். பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதி எங்க தொகுதி தான். தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் அங்கம். இதில் வேறுபடுத்தி பார்க்கறதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த களத்தை சந்திக்கிறோம். குறிப்பாக திராவிட கட்சிகள் ஏற்கனவே பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் சற்று நீங்கள் காலதாமதமாக பிரச்சாரம் தொடங்கியிருக்கீங்க. இது உங்களோட வெற்றி வாய்ப்பை பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? இது தோக்க போறவங்க செய்கின்ற தோல்வி பயத்தில் அவங்க செய்கிற பிரச்சாரம், பயந்து போய் இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த அணி பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர் இந்த அணி சார்பாக மக்களை, லட்சக்கணக்கான மக்களை நாள்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆக தேர்தல் பணிகள் மிக வேகமாக 40 தொகுதிகளும் ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தோக்க போற பயத்தில் அவங்க நாங்கள் லேட்டா ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்க தான் முதல் இடத்துக்கு வருவோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ இன்று வெளியிட்டார். இதன்படி விருதுநகர் தொகுதியில் வைகோவும், காஞ்சிபுரம் தொகுதியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவும் போட்டியிடுகிறார்கள். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் மாசிலாமணியும், ஈரோடு தொகுதியில் கணேசமூர்த்தியும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடியில் ஜோயலும், தேனியில் அழகு சுந்தரமும் போட்டியிடுகிறார்கள். தென்காசி தொகுதியில் டாக்டர் சதன் திருமலைக்குமார் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 7 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. 18ஆம் தேதி நடைபெற்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயர்நிலை குழு, ஆட்சி மன்ற குழு, தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் எந்தெந்த தொகுதிகள் நமக்கு வழங்கப்பட இருக்கின்றன என்ற அடிப்படையில் அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் தேர்வும் அன்றைக்கே செய்யப்பட்டு அந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.